வணக்கம். நம சிவாய. இறையருள் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கட்டும். இறைவனை வணங்குகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, நிறைய பேர் யூடியூப்பில் தவம் கேட்குறீங்க. அதற்காக தான் இந்த பதிவு. யோகா யூடியூப்பில் சொல்லலாம், மற்றும் நம்ம உபதேசம் சொல்லலாம், தியான முறை சொல்லலாம், எல்லா முறையும் சொல்லி கொடுக்கலாம். தவ முறை யூடியூப்பில் நம்ம ஒரு பதிவில் சொல்ல முடியாதுங்க. அப்படி சொன்னாங்கன்னா அது தவமே இல்லை. ஏன்னா தவம்ங்கிறது யுக யுகமாக மறைக்கப்பட்ட விஷயம். ஒருவர் அறியாமல் பண்ணுறதுக்கு பேர் தான் தவம். பொது இடம் வீடியோ போட்டு பண்ணுறதுக்கு பேர் தவம் இல்லைங்க. இந்த கேள்வியை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஆனால் உண்மையான தவ தேடலில் இருக்கவங்க கண்டிப்பாக கேட்டிருக்க மாட்டீங்க. இது ஏதோ ஒரு தவறானவர்கள் தான் இந்த பதிவை நீங்கள் போட்டிருப்பீங்க. தவங்கிறது ஒரு டிவிலையோ ஒரு மொபைல்லையோ வெளிப்படையாக சொல்கிற விஷயம் இல்லைங்க. இது தேவ ரகசியங்க. இதை நான் உங்களுக்கு இந்த தவத்தை நான் உங்களுக்கு ஒரு மொபைல்லையோ இல்லை ஒரு பொது இடத்துலையோ பண்ணுனா அதுக்கு நான் கர்மாக்கு ஆளாகுவேன். நான் பெரும் கர்மாக்கு ஆளாகிடுவேன். இறைவனோட சாபத்துக்கு ஆளாகிடுவேன். தவங்கிறது எதில் தனியாக உங்களுக்கு கற்றுக் கொடுத்தா அது நீங்கள் ஒரு உங்களுக்கும் இறை தொடர்புக்கு மட்டும்தான் இருந்து தவம் பண்ணணும். 5 மணி நேரம் 6 மணி நேரம் அது நீங்கள் நேரடி தான் பழகணும். இது பப்ளிக்காக மொபைலில் கொடுக்குற விஷயம் கிடையாது. தவம் சொல்லி கொடுத்தா ஒரு ரூமில் இறையருக்கும் உங்களுக்கும் தான் சம்மந்தம் இருக்குமா, இல்லை உங்கள் எண்ணலை ஒரு மொபைலுக்கும் உங்களுக்கும் கனெக்ட் இருக்குமா? அப்போ இந்த தவத்தை எப்படியெல்லாம் நீங்கள் ஒரு மனிதர் கேட்குறீங்க, இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுங்களா? தவம்னா உங்களுக்கு எதுவுமே அறியாதவர்கள், அறிஞ்சவர்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்க மாட்டாங்க. இனிமேல் கேட்காதீங்க. நீங்களும் கர்மாவில் விழுந்துருவீங்க. தவத்தை கொடுக்குறேன்னு சொல்கிற நானும் கர்மாவில் விழுந்துருவேன். இது தேவ ரகசியம், மறைக்கப்பட்ட ரகசியம். மறைமுகமாக தான் தவத்தை தர முடியும். அதாவது பார்த்துட்டிங்கன்னா, நான் தவம் உங்களுக்கு செய்து காட்ட முடியுங்களா? 6 மணி நேரம் தவ நிலைக்கு போகும். நீங்கள் என்னோட எதிர மொபைலை வச்சிங்கன்னா இந்த மொபைலில் நாம் தவம் பண்ணுறோம் அப்படிங்கிறது போலி தவம் தான் உங்களுக்கு சொல்லி காட்ட முடியும். கண்ணை மூடிட்டு உண்மையான தவம் சொல்லி காட்ட முடியாது. யாருமே ஒருவர் இல்லாமல் ஒரு ரூமில் இருட்டறை, தனிமை, எந்த ஒரு எண்ண அலையும் இருக்கக்கூடாது, மனிதர்கள் அலையும் இல்லாத இடத்தில் பண்ணக்கூடியது தான் தவம். உலகத்தில் எல்லாத்தையும் கேட்குற மாதிரி தவத்தையும் இவ்வளோ சாதாரணமாக கேட்குறீங்களே, தவறு. இந்த மாதிரி தவறுகளை செய்யாதீங்க. இப்படியே இந்த தவறுகளை கேட்டதுக்காக அந்த இறைவனிடம் உங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அந்த இறைத்தன்மையிட்ட. அதே போல் ஒரு ஆன்மீகவாதி சொல்லும், ஆன்மீகத்தில் இருக்க யார் எந்த ஒரு உபதேசமும் கருத்து சொன்னால் அதுக்கு தப்பான கமெண்ட் போடாதீங்க. பெருங்கர்மாவில் உழுவீங்க. உலகத்தில் எதில் வேணாலும் போராடுங்க, எதில் வேணாலும் விளையாடுங்க. இறைத்தன்மையோட விளையாடாதீங்க. அதோட அடி உங்களுக்கு பெருசாக இருக்கும். இது உண்மையான விஷயங்கள். நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க. கண்ணு முன்னால் நான் என் கண்ணு முன்னாலே இறைத்தன்மையை பேசினவங்கெல்லாம் என்ன நிலைமைக்கு ஆளாயிருக்கீங்க நினைக்க போகும்போதே பதறுதுங்க. தயவு செஞ்சு ஒரு சக்தியோட விளையாடாதீங்க. இது உங்களை பெரிய இடத்துல தள்ளிடும். நானுன்னு சொல்லலை, இது மாதிரி பேசுகிற எல்லார்ட்டையுமே நீங்கள் இந்த மாதிரி தப்பான கமெண்ட் போடாதீங்க சிலர். ஆனால் தவத்தை ஏலம் போடாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். அதில் சொல்லித்தாங்க, தவம் சொல்லித்தாங்க அம்மா, தவம் சொல்லித்தாங்க அம்மா. அப்படி சொல்லி கொடுத்தனா அது நான் போலின்னு அர்த்தம். அப்படி யார் சொல்லி கொடுத்தாலும் போலிங்க. போலியான தவம். உலகத்தில் எதை வேணாலும் நீங்கள் கேளுங்க. தவத்தை மட்டும் ஆனால் மொபைலில் சொல்லித்தர முடியாது. அது நேரடி உங்கள் நரம்புகளை எடுத்து உங்களோட கர்மா எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு உங்களை நான் உங்களை அந்த கழிவேற்றம் பண்ணி உங்களோட கர்மா இருந்தால் அதை போக்கிட்டு உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரவே ஒரு 2 வருஷம் ஆகும். உங்கள் உடல் எப்படி இருக்குது, நீங்கள் எந்த நிலை, பித்திருக்களின் குடியில் இருக்கீங்களா, ஆன்மாக்களின் குடியில் இருக்கீங்களா, பாவத்தின் குடியில் இருக்கீங்களா, இல்லை நீங்கள் எந்த நிலைமையில் இருக்குன்னு பார்க்காம எப்படிங்க உங்களுக்கு தவம் கொடுக்க முடியும்? நீங்கள் எதை வேணாலும் கேளுங்க, கொடுக்கலாம். யோகா நான் ஏன் சொல்லித்தர மாட்டேங்கிறேன்னா, நான் யோக முறை முதல்ல இருந்து சொல்லித்தருவேன். அப்போ முதல்ல இருந்து சொல்லித்தந்தா அது நிறைய மொபைலில் யோக முறை அதை நான் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுவேன். அவ்வளோதான். நான் சொல்லிக் கொடுக்குற யோக முறை ரொம்ப கடினமாக இருக்கும். உள்ளே போய் பாருங்கள், நான் எப்படி கடினமான யோக முறை சொல்லி கொடுத்துருக்கேன். அதை
யோக முறை யாருக்கு கொடுக்கணும்னா என்னோட எதிர வரவங்களுக்கு எந்த யோகா அப்படிங்கிற மூலியமா பயிற்சி மூலியமா கொடுத்து அவங்கள தான் ஒரு தவயோகி ஆக்க முடியும். இங்கே வர்ற எல்லாருமே தவயோகி ஆக்க முடியாது. நான் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நான் இந்த பதிவிலே முதல்ல என்ன சொல்லுவேன், தவம் தப்பா பண்ணுறவங்களுக்கு சரியான பாதையில் போங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த சேனல் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அதை யாரும் புரியலை. அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் இங்கே எல்லாருக்குமே எதையுமே சொல்ல வரலைங்க. உண்மையாக தவத்தேடல் இருக்கவங்களுக்கு இப்படி போகாதீங்க, சரியான பாதையில் போங்க. வாதமும் பித்தமும் உஷ்ணமும் உங்களை தொந்தரவு பண்ணும். எல்லாரும் கேட்குறீங்க, எத்தனை வருஷம் நான் தவம் பண்ணுறேன்? 25 வருஷம் நான் தவம் பண்ணுறேன். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 25 வருஷம் நான் தவம் பண்ணுறேன். அந்த 25 வருஷம் என் உடலை பாருங்கள். 25 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி என் உடல் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி உடம்பு ரொம்ப வெயிட்டாக இருந்தது. அப்போ எனக்கு அந்த தவம் கைகூடி முழுமையடைய 25 வருஷம் ஆச்சுங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க. வரமாக இருந்து இந்த தவத்தை வாங்கியிருக்கேன். அதை எப்படிங்க மொபைல் புது இடத்துல பக்கத்தில் உங்களுக்கு கொடுக்க முடியும்? கண்டிப்பாக உண்மையானவர்களுக்கு இறைவன் தவம் கொடுக்கணும்னு நினச்சா அந்த இடத்துக்கு உங்களுக்கு கொடுக்கணும். நீ போ அப்படின்னா நான் போய் தவம் கொடுத்துருக்கேன். யாருக்கு? கும்பகோணத்தில் நான் போய் வீடு தேடி தவம் தந்திருக்கேன். ஏன்னா அது இறை உணர்த்தல். அவருக்கு போய் தவம் சொல்லி கொடுங்க. நீங்கள் தேடி வர வேண்டாம். உண்மையான ஆற்றல் இருந்துச்சுன்னா இறைவன் என்ன அனுப்புவார் உங்கள் அருகில். நீங்கள் ஏன் அருகில் வர வேண்டாம். நான் உங்கள் அருகில் இப்படி நான் தவம் கொடுத்துருக்கேன். கும்பகோணம் போய் தவம் கொடுத்துருக்கேன். ஒரு பக்தர் இதே மாதிரி வந்தவர். பார்த்தீங்களா? இதுதான் உண்மை. அவர்கிட்ட பக்தியும் இருக்கு, பயமும் இருக்கு. இறைவன் இடத்துல பயமும் இருக்கணும், பக்தியும் இருக்கணும். பகை இருக்கக்கூடாது, வேகம் இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது. இது எல்லாம் இருந்தா உங்களுக்கு தவம் கிடைக்காது. சாபம்ங்கிற தீர் கிடைக்கும். தயவு செஞ்சு தவத்தோட விளையாடாதீங்க. எப்பேற்பட்டவங்களா அந்த உண்மையான ஒரு சக்தியில் இருக்கவங்கள கேள்வி கேட்டு பதில் சொல்லி தப்பான கருத்து போடாதீங்க. நீங்கள் பெரிய விளைவில் சந்திப்பீங்க. தவறான கருத்து போடுறவங்க. இது உண்மையான விஷயம். நேரடி அனுபவிக்க போறீங்க. இது நானல்ல, எல்லாருக்குமே நீங்க போடுறீங்க. கண்டிப்பா உங்களை எப்பயும் பித்ருக்கள்ல புடியில நீங்க இருப்பீங்க. பொய்யான இடத்துல விளையாடுங்க, தப்பு கிடையாது. அவங்கள தட்டி கேளுங்க, தண்டிங்க. ஆனா உண்மையான இறைவன்கிட்ட விளையாடாதீங்க. இறை சக்தி கிட்ட ஆபத்து ஆபத்து. ஆத்மபூர்வமா சொல்றேன். உங்களோட ஆட்டத்தை இதோட நிறுத்திக்கங்க. சிலரோட ஆட்டத்தை தப்பா பேச, அதாவது ஒரு உண்மையான சக்தி கூட விளையாண்டா பேராபத்து. முடிவா நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம மக்கள் இல்லைங்களா, நம்ம மக்களுக்கு, அதாவது யார் ஒருவர் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு தவம் யோகா மறைமுகமாக நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு அறியலை. அது குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு முதல்ல உடல் காய்கட்டும். நேரடி ஒரு சித்து நிலை அடையணும், ஒரு தவயோகி ஆகணும்னா நேரடி தான் பயிற்சி எடுத்துக்கணும். அதை நான் கூடிய விரைவில் உங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன். ரொம்ப நீங்கள் பக்தியாக இருந்தாலும் நீங்கள் தேடி வர வேண்டியதில்லை. என்னை இறைவன் தன்னாலே அனுப்பிடுவாங்க. இதுதான் உண்மை. முதல்ல இதை அறிஞ்சிக்கோங்க. தப்பான கமாண்ட், தப்பான இதெல்லாம் போடாதீங்க. தவத்தை மொபைலு கேட்காதீங்க. நீங்களும் கர்மாவில் விழுந்துருவீங்க, நானும் கர்மாவில் விழுந்துருவேன். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். இது உங்களுக்கும் இறைவனுக்குள்ள ரகசியம். தனிமையாக தான் இருக்கணும். உங்களோட ஆற்றலும் இறை ஆற்றலும் ஒன்றிணைக்கிறாங்க. இதில் உலகத்தோட எண்ணலையே இருக்கக்கூடாது. ஒட்டுமொத்த மொபைலோட எண்ணலையோட தவம் செய்ய சொல்கிறீங்களே, எனக்கு நினைச்சாலே எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. நேரடி கொடுக்கறதுக்கு பேரு தான் தவம். எந்த மொபைலும் உலகத்தில் யாரும் தவம் கொடுக்க முடியாது. உங்களுக்கு உபதேசம் கொடுக்கலாம், எண்ணலையை நிறுத்தலாம், எண்ணலையை ஓட்டலாம், யோக பயிற்சி கொடுக்கலாம், தியானம் கொடுக்கலாம், வாசி கூட ஓட செஞ்சிருவாங்க. தவம் தர முடியாது. நீங்கள் நேரடி பயிற்சி எடுத்துக்கோங்க. தவம் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா உங்களை தேடி ஒரு சித்தர் உங்களை தேடியே வருவார். இல்லைன்னா உங்களை தேடி போக செஞ்சிருவார். எந்த வேலை இருந்தாலும் உங்களுக்கு எப்படியோ ஒரு வழியில் இருக்க வழியில் காட்ட செஞ்சுருவாங்க. சத்தியம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? சத்திய வாக்கு கேட்குறீங்களா? அடிக்கடி சொல்லுது பாருங்க. என்னோட வார்த்தை நம்ப மாட்டீங்க. சத்திய வாக்கு சொல்லுது.
புரிஞ்சுக்க முடியும்.